அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் மீண்டும் திரிகடுகம் 54 பார்க்கின்றோம். இன்று 2ஆம் கருத்துக்குள் நுழையவிருக்கிறோம். அறிவற்ற செயல்கள். தன் பயம் தூக்காரை சார்தலும் தாம் பயவா நல் பயம் காய்வின் கண் கூறலும் பின் பயவா குற்றம் பிறர் மேல் உரைத்தலும் இம்மூன்றும் தெற்றனவு இல்லார் தொழில். திரிகடுகம் 54. அறிவு தெளிவற்றவர்களின் செயல்கள் இம்மூன்றும் கூறப்படுகின்றன. எந்த மூன்றும்? பிறருக்கு உதவி செய்கின்ற எண்ணமே இல்லாத தன்னலம் படைத்தவராக இருத்தல் இருக்கிறதே, அது அறிவற்ற செயல். 2, இன்று நாம் பார்க்கின்ற அந்த செய்தி, கோபம் உற்ற நேரத்தில், சினம் உற்ற நேரத்தில் இங்கு நன்மையான சொற்களை சொல்கின்ற பேசுகின்ற அந்த தன்மை இருக்கிறதே, அதுவும் பயனற்ற செயல். அதை போன்று பிறரை பழித்துரைக்கின்ற அந்த தன்மை இருக்கிறதே, அதுவும் பயனற்றது. ஆக இங்கு நல்ல செயல்களை, பயனுள்ள செயல்களை, பண்பும் பயனுமது என்று சொல்லப்படுகிற அந்த செயல்களை இங்கு செய்ய வேண்டும். அப்படி என்றால் இந்த 2ஆம் கருத்தில் நாம் தெளிவு கொள்ள வேண்டும். சினத்தோடு கோபத்தோடு இருக்கின்ற அந்த நேரத்தில் நாம் ஏதோ நன்மை செய்வது போன்று அங்கு நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்கிறேன் என்று சொல்லக்கூடாது. அப்போ குழந்தைகளை வழிநடத்துகிற பெற்றோரோ அல்லது ஆசிரியர்களோ குருக்களோ துறவிகளோ அவர்கள் கோபமுற்று அங்கு ஏதோ நன்மையை அள்ளி தெளிப்பது போன்று அங்கு நன்மையான செய்திகளை எல்லாம் சொன்னால் அது ஏறாது. கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்துரியற்று என்பார் வள்ளுவர். அது மது அருந்துகிறவர்கள் தொடர்பாக. மது அருந்துகிறவர்களுக்கு சொல்லப்படுகின்ற அந்த நல்ல செய்தி இருக்கிறதே, அது அவருடைய உள்ளத்தில் போய் சேராது. எந்த அளவுக்கு போய் சேராது? கடலின் ஆழத்தில் வீழ்ந்து கிடக்கிற ஒருவரை நான் கையில் இருக்கிற தீவெட்டியை கொண்டு போய் தேடி பிடிச்சு கொண்டு வந்துடுவேன் என்று சொல்வதற்கு அது சமம். தீவெட்டி தான் தண்ணியில போட அணைஞ்சிருமே. அதை போன்றுதான் குடி மது அருந்திருக்கிற ஒருவருடைய உள்ளத்துக்குள் இந்த சொல் போகின்ற பொழுதே அது ஒண்ணுமில்லாமல் போய்விடும். அது ஒரு பக்கம். மது அருந்துகிறவர்களுக்கு நல்ல செய்திகளை சொல்ல தேவையில்லை என்பது. இங்கே கோபம் என்கிற அந்த மதுவை அருந்து இருக்கிற எவரும் நன்மையான செய்திகளை சொல்லக்கூடாது. பயன் இல்லை. நான் உன் நன்மைக்கு தானே சொல்றேன், உனக்காகத்தான் சொல்றேன் என்று அங்க உச்ச குரலில் அப்படியே கோபத்தோடு சீற்றத்தோடு சொல்கிற அந்த செய்தி, அந்த நன்மையை செய்யலாம் பயன் இல்லை, வீண் என்கின்ற அந்த ஒரு செய்தி தான் இங்கு சொல்லப்படுகிறது. வள்ளுவர் ஒரு குறளில் இவ்வாறு அருமையாக பதிவு செய்வார். அதாவது இறைவேண்டல் செய்கிறவங்களாம் இதை கண்டிப்பாக கணிப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதோடு புதுமைகளை வேண்டுவரெல்லாம் இந்த குறளை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். என்னது? உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். அருமை. அதாவது உள்ளத்துல நாம் நினைத்திருக்கிற அந்த நன்மையான புதுமை வேண்டல்கள் எல்லாம் நடக்கும், உடனடியாக நடக்கும். எப்பொழுது? உள்ளத்தில் சினம் இல்லை என்றால், கோபம் இல்லை என்றால். அப்போ புதுமையை தேடி அங்கங்க போறவங்க முதல்ல செய்ய வேண்டியது என்ன? கோபம் இல்லாமல் இருக்கணும், சினம் இல்லாமல் இருக்கணும். ஆண்டவர், அந்த சினம் இல்லாமல் இருப்பது எனக்கு ஒரு புதுமையை செய்யுங்க. நம்ம சினத்தை வைத்துக்கொண்டு பல்வேறு வகையான புதுமைகளை நாடினால் அது உடன் எய்யாது என்கிற அந்த செய்தி தான் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் காய்வின் கண். இன்றைய செய்யுளிலே அது வருகிறது, காய்வின் கண். அந்த காலத்தில் ஒரு பாட்டு வரும், பார்த்துடுங்க, எல்லாம் காய் காய்னு வரும். கண்ணதாசன் தான் நினைக்கிறேன், மிக அருமையாக அதை பதிவு செய்திருப்பார். அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே தித்திக்காய் காயாதே உன்னை போல் பெண்ணல்லவோ, அப்படி வரும். ஆக காயாதே, எல்லாமே காய் காய் என்று சொல்லி அதை கனிக்கு முந்தைய பருவம் காய். அதே வேளையில் காயாதேன்னா என்ன அர்த்தம்? நீ என்னை திட்டாத, என்னை பழி சொல்லாத, அல்லது என்கிட்ட கோபமாக இருக்காத, பகையாக இருக்காத, என்கிட்ட நட்பாயிரு, ஏன்னா நானும் பெண்ணு தான். உடனே ஆணும் அப்படி பாடுவார், என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ என்று ஆண் பாடுவார். என்னை நீ இப்படியெல்லாம் திட்டி தீர்க்காத, என் உயிர் நீதானே என்று அங்கு நிலவை பார்த்து பாடுவது போன்று தன் அன்புக்குரியவளை பார்த்து பாடுவதாக அந்த பாடல் அமையும்.
இங்கே நாம் பார்க்கின்ற இந்த தனித்தமிழ் சொல் காய்வின் கண் அப்படின்னா என்ன? காய்வுனா ஒரு பகையாக இருக்கின்ற, கோபமாக இருக்கின்ற, சினமாக இருக்கின்ற, சீற்றத்தோடு இருக்கின்ற அந்த மாதிரியான அந்த சூழல், அந்த வேளை, அது காய்வின் கண். உங்ககிட்ட காய் போ அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்க சொல்றாங்க பாருங்க. காய்னா என்ன? அந்த காய்வு தன்மை. அப்படின்னா பழம், நம்ம சேர்ந்துக்கிடுவோம், நம்ம எல்லாம் கூட்டாளி சேக்காளி அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அப்போ காய் பழம் என்று சொல்வார்கள். காய்வின் தன்மை இங்கு எவருக்கும் இருக்கக்கூடாது. பழத்தின் தன்மை, கனியின் தன்மை, இன் சொல்கின்ற தன்மை, இன் செயல் செய்கிற தன்மை, இவை எல்லாமே முதிர்ச்சி நிறைந்த சிறப்பு தன்மை வாய்ந்த அந்த பழத்தன்மை, கனித்தன்மை. அந்த கனியும் இங்கு பெருகட்டும். ஆக இங்கு எவருமே எந்த சூழலிலும் இந்த ஒரு தீய தன்மையில் இங்கு இருந்துவிடக்கூடாது. கோபத்தோடு இருந்து கொண்டு நான் நல்லதை சொல்லுகிறேன். அப்போ எங்களை போன்ற குருக்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய அறிவுரை. நாங்கள் தான் நிறைய அருள் உரை, மறைவுரைலாம் கொடுக்குறோம். அங்கே பீடத்திலிருந்து கோபப்பட்டுக்கிட்டுலாம் பேச வேண்டிய தேவையில்லை. அன்போடு, கனிவோடு, இரக்கத்தோடு, பண்போடு, ஆனால் உரிய செய்தியை வலிமையோடு சொல்ல வேண்டிய செய்தியை செய்யாமலும் சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் கோபத்தோடு சொல்ல வேண்டிய தேவையில்லை, நல்ல பண்பா சொல்லலாம் என்கிற அந்த செய்தியை இங்கு எல்லாரும் சிறப்பாக குருக்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் போன்றவர்களும் ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.